மந்திரவாதி அனுப்பிவிட்டுருக்காரு இந்த பறவைய உங்க இடத்துக்கு வந்து தீங்கு வரணுன்றதுக்காக. ஃபெசிலிட்டிஸ்லாம் வித்தியாசமாக ஒன்றும் இல்லை, எதுவும் கிடையாது. கார் இல்லை, பஸ்ஸில் வீடும் சரியாக ஒன்றும் ரெடி ஆகலை. கோயிலும் இல்லை, கோயிலு கட்டணும், அரை வீடு இல்லை, தண்ணி இல்லை. டான்ஸரில் நீங்கள் இருக்கும்போது வேறு ஏதாவது நீங்கள் செஞ்ச காரியங்கள் அல்லது அதே போல் உங்களுடைய அனுபவங்கள் வேறு ஏதாவது முக்கியமான அனுபவங்கள் இருக்குங்களா? முக்கியமான அனுபவங்கள்னு சொல்லும்போது நான் வந்து இப்போ பங்குல இருந்தேன். அதே மாதிரி இதில் ஃபார்மேஷனில் இருந்தேன் அதிக வருஷம், 7 வருஷம். இதுலேருந்து பார்க்கும்போது அனுபவங்கள் என்னும்போது நிறையா இது மாதிரி. ஃபஸ்ட்டு நான் 2002 போகும்போதே ரீசன்ஸ் பண்ணும்போதே ஒரு அனுபவம் இருந்தது. என்னன்னா, நான் வந்து பிரதராக தான் இருந்தேன் அப்போது. அந்த பிள்ளைங்க அது வந்து குழந்தைங்கள இல்லம். அப்போ அங்கே வந்து ஒரு அது பறவை, ஒரு பெரிய பறவை வந்துருச்சு. அது கழுத்து நீளமாக இருக்கும், கால் நீளமாக இருக்கும். ஒரு நம்ம இந்த நாரை மாதிரி இருக்கும் வச்சுங்களேன், நாருக்கு அது மாதிரி இந்த கிரெயின் மாதிரி நான் வந்துச்சு. நான் சொன்னேன் பிள்ளைங்களை இதை நான் பார்த்துட்டு வித்தியாசமாக பார்த்தேன். பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு அதை தொடாத, அதை ஓட்டி விடாதீங்க, அடிக்காதீங்க, அதை நீங்கள் அடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இப்போ ஏதாவது ஆபத்தாகும், இல்லை வீட்டில் யாராவது சாவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் என்னாச்சு, இது என்ன வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இல்லை அப்படியா, அப்படின்னா என்ன பண்ணுறது, அதை ஓட்டி விட்டுருங்க, அதை ஒன்றும் அடிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இது வந்து அந்த என்னது பிச்சுக்ராப்ட்ங்களா, மந்திரவாதி அனுப்பிவிட்டுருக்காரு இந்த பறவைய உங்க இடத்துக்கு வந்து தீங்கு வரணுன்றதுக்காக. அது நீங்க தொட்டீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அப்படியா, சரி இந்த என்ன பண்ணலாம், இவங்களை எப்படி ஸ்ட்ராங் பண்ண ஃபெய்த்தில் எப்படி வளர்க்கறதுன்னு நினச்சிட்டு, சரி ஓகே நான் வந்து இதை அடிக்க போகிறேன், சாவடிச்சிடறேன், பாருங்க எனக்கு என்ன ஆகுது, இல்லை வீட்டில் என்ன இதுன்னு ஏதாவது பார்க்கலாம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் கோல் எடுத்து அடிச்சிட்டேன் டக்குன்னு. அது வந்து அதிகம் வேகமாக பறக்காது, அது பெரியது. அடிச்சிட்டேன் அது. ஓகே நான் சொன்னேன், நீ எடுத்துகிட்டு போய் போடுங்கடா. அவனு யாரும் கிட்டேயும் வரல, நானே எடுத்துகிட்டு போய் போட்டு வச்சுக்கல. அது மாதிரி அவங்கள்ட்ட வந்து, ஏன்னா அவங்க வந்து அவங்க நம்பிக்கை வந்து மூட நம்பிக்கை, அதே மாதிரி அவங்க பயம் இது மாதிரி ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு. அதுக்காக தான் நான் அந்த பறவை அடிக்க வேண்டியது. எனக்கு ஒன்றும் ஆகல, வீட்டில் இல்லை, நல்லா இருக்கு. அதை நான் எப்போ அடிக்கடி நான் சொல்லுவேன், இது இன்சிடென்ட்டை என்னுடைய என்னது மக்கள்கிட்ட போதிக்கும் போது இதை அடிக்கடி நான் சொல்லுவேன். எப்படி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பயந்து போயிட்டு இருக்கோம், நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது எதுவும் ஆகாது அப்படின்ட்டு நான் அடிக்கடி இந்த இன்சிடென்ட் அடிக்கடி மக்கள்கிட்ட சொல்லுவேன். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். நம்ம எப்படி இருக்கணும், சேலஞ்சஸ் இருக்கும் நமக்கு வந்து, ஆக்சிடென்ட்டு, ஈவன் அது வியாதிக எல்லாமே வரும் தான். அதுக்காக நம்ம நம்பிக்கை விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். நம்பிக்கையோட இருக்கணும், கடல் மேல் நம்பிக்கையோட இருக்கணும். எல்லாம் வர்றது வந்து தான் போகும் நம்ம வாழ்க்கையில. அதுக்காக நீ வந்து பயந்துக்கிட்டு அது மாதிரி போகக்கூடாது, மூட நம்பிக்கையிலே இல்லை மற்ற இதுலேயே நம்பிக்கை வைக்கக்கூடாது, கடவுள் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அது சொல்லுவேன். அது ஒரு இன்சிடென்ட். நீங்கள் இருக்கும் பொழுது டான்சானியா இருக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான தருணம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி என்னடா அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது காரியங்கள் இருந்திருக்கு. கண்டிப்பாக இல்லாமல் இல்லை, நிறைய சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கிறேன். வழக்கமாக இப்போ நான் வந்து அந்த புது பங்குன்னு சொன்னீங்களா, அதான் ஒரு ஃபார்மேஷனில் 7 வருஷமாக இருந்தேன். எல்லாமே செட்டில், சேஃப்டி, செக்யூரிட்டி எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து இப்போ உடனே ஒரு ஃபீல்டுக்கு போகிறேன். ஒரு அனுபவம் இல்லை, பங்குல அனுபவம் கிடையாது. ஒன்லி உதவி பங்கு சாமியாராக இருந்திருக்கிறேன் ஒரு 2 வருஷம். அதோட சரி 3 வருஷம் வச்சுங்களேன். இப்போ தான் நான் முதல்ல பங்கு சாமியாராக நான் அப்போ என்ன சொன்னேன், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு வருஷம் கொடுங்க அனுபவம், அதுக்கப்புறம் நான் போகிறேன் பங்கு சாமியார் அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படின்ற மாதிரி அதுதான் நான் தான் போக வேண்டியது தெரியுது, புது டயசிஸ் அதை போகணும். அப்போ அங்கே போகும்போது
ஃபெசிலிட்டிஸ்லாம் வித்தியாசமாக ஒன்றும் இல்லை, எதுவும் கிடையாது. கார் இல்லை ஃபர்ஸ்ட்ல, வீடும் சரியாக ஒன்றும் ரெடி ஆகல. சாப்பாடும் வந்து நான் வேற தாய் பங்குல இருக்கிறேன், அங்கேயும் வந்து லோக்கல் ப்ரைஸ்ட்டு. அதால நமக்கு பணியும் பண்ணணும், அதே மாதிரி சாப்பாடும் ஒன்றும் சரியில்லை, இடமும் இல்லை. ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நான் அதை சமாளித்தேன். நான் வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை விட முதல்ல நம்ம ஃபாதர்ஸ் வந்து குருக்குள் வந்திருக்காங்க. எப்போ டான்சானியா வந்தாங்க, 87 வந்தாங்க, முதல்ல ஃபஸ்ட்டு போனாங்க நம்ம சாமியாருங்க. அப்போ அவங்க எந்தெந்த கஷ்டப்பட்டிருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த தருணம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம், அது கஷ்டமாக எதுவுமே இல்லாமல் இருந்த காரியம். ஏன்னா கோயிலும் இல்லை, கோயில் கட்டணும், அரைவீடும் இல்லை, தண்ணி இல்லை. தண்ணி கூட நம்ம வாங்க வேண்டியது, ஏதாவது அந்த ரோடு வேலை போயிட்டு இருந்துச்சு. ஒரு இந்த சீக்கியர்கள் இருக்காங்களா, அவங்க ஒரு இந்தியன்ஸ், அவர் வந்து அவர் மூலயமா போய் விசா அவங்கள போயிட்டு கேட்டேன், கொஞ்சம் ஹெல்ப் தண்ணி கொஞ்சம் கொண்டாந்து கொடுக்க முடியுமா. ஒரு டேங்க் கட்டியிருந்தோம், அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவை வந்து தண்ணி ஊற்றிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி பண்ணோம், சாப்பிட்றது எல்லாம் பண்ணோம். அப்போது அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா கடவுள் கிருபையால அதுக்கப்புறம் போர்கோல் போட்டோம், தண்ணி வந்துச்சு, எல்லாருக்கும் நாங்கள் தண்ணி சப்ளை பண்ணோம், கார்டன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி கோயிலும் கட்டி முடிச்சோம், 2 வருஷத்துல கோயிலும் கட்டி முடிச்சோம். என்னடா சாமியார் ஆகிட்டு இங்கே வந்துட்டோமேடா அப்படிங்கிற மாதிரி இது. ஏன்னா ஒரு சில கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது அது மாதிரி இன்னும் சொல்லும்போது நான் வந்து நாட் ஹேவ் மெனி அம்பிஷன் அசச்சு. நான் வந்து அதிகம் அது மாதிரி ஆசைலாம் வைக்கிறது வந்ததில்லை. எங்கேனாலும் நல்லபடியாக செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும், மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு எனக்கு தெரிஞ்சுக்கல. ஆமாம், அப்படின்னும் போது இந்த நோ ஷீட்டில் இருக்கும்போது நான் அட்லீஸ்ட் நோ ஷீட் முடித்த உடனே அதாவது இந்த 7 வருஷம் இருந்தீங்களா நோய்ஸ் மாஸ்டர், அதை முடிச்சுட்டு கொஞ்சம் படிக்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை. ஏன்னா படிக்கவே இல்லை, ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொருன்ஷியலும் சொன்னார், ஓகே நீ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோடனே நோய் ஷீட்டு முடித்தோடனே தென் அவர் நீ மட்டும்தான் போக முடியும் அந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி, பங்குக்கு புது பங்கு எடுக்கணும் அப்படின்னு, படிக்க இப்போ முடியாது, நீ போய் முதல்ல ஒரு 2 வருஷம் இரு, அதுக்கப்புறம் நீ போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறது, இது ஒபீடியன்ஸுக்கு என்ன ரிலீஜியஸு ஒபீடியன் கீழ்படியணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது. அப்போ வந்து ஃபாதர் அவர் இப்போ லேட்டு, அவர் ஃபாதர் மேத்யூ சாவேல்னு சொல்லிட்டு, அவர் பங்கு சமையர் அந்த பக்கத்தில், அந்த நோ ஷீட் பக்கத்தில், அவர் எனக்கு என்கரேஜ் பண்ணார். செபாஸ்டியன், நீ வந்து நான் உன்னை வந்து ஒரு பங்கு சமையராக பார்க்க விரும்புகிறேன், நீ வந்து நல்லா செய்கிற, நீ நல்லா பங்கு சமையராக இருப்ப, ஒரு மக்களுக்கு பணி செய்யணும், நீ கஷ்டப்படாத, நீ ஒத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணாரு. அப்படி அதெல்லாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், பைபிள் எடுத்து பார்த்தேன்னே எனக்கு இந்த ஜெர்மையா பைபிள் தான் வேர்ட்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி கடவுள் நீ வந்து என்னது என்னது வசீகரப்படுத்து என்ன சொல்லுவாங்களே ஒரு வார்த்தை இருக்குல்லே, மயக்கி விட்டு நானும் மயங்கி போனேன் அப்படின்னு அந்த வசனம் எனக்கு வந்துச்சு. அப்போ எனக்கு ஓகே காட் இஸ் டாக்கிங் டு மீ, கடவுள் என்கிட்ட பேசுறாரு, சரி அக்செப்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, என்ன படிப்புலாம் என்ன வாட் இஸ் ப்ரீஸ்ட், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு, அதுவும் வில்லேஜ் எதுவும் இல்லை, யாரு அக்செப்ட் பண்ண போறதுக்கு. ஆனா பெரிய ஒரு சாதனை செஞ்சிருக்கீங்க அந்த இடத்துல, ஒண்ணுமே இல்லாத இடத்துல வந்து ஒரு அரை வீடு கட்டி, சர்ச் கட்டி, புது பங்கு, அந்த பங்கே உருவாக்குனது, அது வந்து பெரிய ஒரு சாதனை. கடவுள் பயன்படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு திருப்தி. அந்த டைம்ல அது ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஆனா வந்து கடவுளுடைய வார்த்தையை என்னை வந்து வழிநடத்திருச்சு அந்த டைம்ல. அதால இப்போ வந்து பரவாயில்ல, இப்போ நான் வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரொவின்ஷியல் கவுன்சிலர் இருக்கேன். இப்போ நான் வந்து காட் கிவ்ஸ் அப்படின்ற மாதிரி, கடவுள் நமக்கு என்ன வேணுமோ அது கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு நம்பிக்கை.
கென்யா கூட நான் வரது விரும்பல. எனக்கு நான் சொன்னேன், எனக்கு நான் டான்சன்ல இருக்கிற ஃபாதர் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னேன். இல்ல கென்யாக்கு எப்ப வந்தீங்க? 10 மாசம் ஆச்சு. ஆமா 10 மாசம் ஆகுது. ஓகே ஓகே, இதான் உங்களுடைய பங்கு. ஆமா இதான் என்னோட பங்கு. இப்போ இந்த பங்குல உண்மையாலுமே நிறைய பேர் கேட்டேன், நிறைய பேர் சொன்ன வார்த்தைகள் வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய உங்களை பத்தி பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க. அன்பு நேயர்களே, இப்ப அந்த பங்கு பத்தி பார்ப்போம். அந்த பங்கு இவருடைய கோயில் ஒரு அழகான ஒரு கோயில். நல்ல மக்கள் நல்லா பேசினாங்க, அவங்களுடைய பணிகளை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி ஒரு சில காரியங்கள் அவங்க சொல்லுவாங்க, அங்கே பார்க்கலாம். புனித சூசையப்பர் பங்கு இது மச்சாக்கோஸ் டயசிஸில் இருக்குது. Missionaries of St. Francis de Sales, we are working here in the MSFS Fathers பணி செய்கிறோம். இப்போ இந்த பங்குல வந்து வாரம் ஒரு வியாழக்கிழமையும் நற்கருணை ஆராதனை இருக்கு. முதல்ல வந்து அந்த அளவுக்கு மக்கள் வராம இருந்தாங்க, ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. நாங்க வந்திருப்போம். நான் இந்த ஜனவரி மாசம் வந்ததுல இருந்து நாங்க ஃபாதர், என்னுடைய கூட இருக்கிற பங்கு உதவி சாமியாரும் இதை ஒரு வித்தியாசமா நம்ம மக்கள் வந்து எப்படி நற்கருணையுடைய பக்தியை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி மற்ற சாமியார்களையும் நிறைய சாமியார்களை வர வச்சு பாவ சங்கீதத்துக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தோம். அதுதான், அது மூலியமா மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பாவ சங்கீதனம் இப்போ ஒரு 5 சாமியாருங்க ஒரு 6 சாமியாருங்க வருவாங்க. வந்துட்டு பாவ சிந்தனை கேட்பாங்க, கவுன்சிலிங்கு அதே சமயத்தில் கொடுப்பாங்க. அப்புறம் ஆராதனை முடிச்சுட்டு போஸ்ட் வச்சுட்டு கடைசியாக மக்களுடைய தேவைகள் நிறையா இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனைகள். இங்கே இந்த ஏரியா வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து வேலைக்காக வருவாங்க. நாட்டு செட்டில், அவங்களுக்கு சொந்த வீடு எதுவும் கிடையாது, வாடகை வீடு நிறைய பேர் இருக்கும். அதெல்லாம் அவங்க நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைலாம் வந்து பார்க்கும்போது நற்கருணை ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி கொண்டு போகணும், இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி கொண்டு சொல்லிட்டு மக்கள் அது மாதிரி நாங்கள் அவங்களோட மேலே கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒருத்தவங்க மேலேயும் குடும்பமாக இல்லை தனித்தனியாக யங் பீப்புள் அது மாதிரி. அப்போ மக்கள் நிறையா பெருக ஆரம்பித்தாங்க கூட. இப்போ தினமும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோயில் நிரம்பிடுது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், கோயில் நிரம்பிடுது. அப்போது நம்ம கடவுளுக்கு நன்றி. மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக வராங்க. அது ரொம்ப. இது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? 5:30 மணிக்கு 5 மணிக்கு ஆரம்பிக்கும் ஆராதனை. 1 மணி நேரம் ஆராதனை இருக்கும். அந்த ஆராதனை நேரத்தில் இது என்னது கன்ஃபெஷன், பாவ சங்கீதனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் கவுன்சிலிங். ஏன்னா இந்த மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பிரச்சனையில இருக்காங்க. நிறைய பேர் மனக்குலைச்சல் அது மாதிரி. அவங்களுக்கு வந்து நான் கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ வராங்க. அது மாதிரி வந்தவங்க கவுன்சிலிங்காக வராங்க, ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக வராங்க. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியானது. கடவுள் நன்றி. ஆனா ஒவ்வொரு வாரம் நடக்கும், வியாழக்கிழமை நடக்கும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபாதர்ஸ்க்கு 10 பேர் இருக்காங்க, 10 சாமியார் வந்திருக்காங்க. 10 சாமியார் ஒவ்வொரு வாரம் இந்த மாதிரி நடந்துட்டு ஒரு வாரமும் நடக்கும். ஆனா நல்லா இருக்கு சாமி. சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருந்தேன், பாவ சங்கீதனம் செஞ்சுட்டே இருந்தாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நற்கருணை பக்தியை வளர வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க இது பார்க்கலாம். ஓகே சார்.
My name is Pius Macau. அவருடைய பேர் வந்து பியூஸ் மக்காவு. From St. Joseph Lolongo. புனித சூசேப்பர் பங்கிலிருந்து ஒரு மெம்பர். Our parish started 2000. 2002 வருஷம் இந்த பங்கு உருவானது. With our first priest Father Augustine Magat. பங்கு சாமியார் வந்து ஃபாதர் அகஸ்டின் மங்காட், MSFS ஃபாதர். இஸ் a pioneer to even East Africa province. We were born from St. Jude at the river. இந்த பங்கு வந்து அத்திரிவர் ஒரு மதர் தாய் பங்கிலிருந்து உருவானது. இந்த கிளைப்பங்கா இருந்து. So our second priest was Father Joseph Poikone. ரெண்டாவது பங்கு சாமியார் வந்து ஜோசப் பொய்குனேல். இப்போ என்னென்ன போயிட்டு இருக்கு? Yeah. During the period up to today, we have seen a lot of development through congregation. We have seen a vocational. We have seen a beautiful church. They supported our church, and we are happy the way we work with them, especially Father Anton Sami. When he came in last year, 15 December 2024, he did a very good job, spiritual and the development. I think you can see the development that he has brought through Christians. He has understood so many things within us. பியூஸ் என்ன சொல்கிறாருன்னா, MSS ஃபாதர் மூலயமா இந்த பங்கு வந்து நல்ல முன்னேற்றம் கண்டு இருக்கிறது. மிகவும் சிறப்பாக 2024 டிசம்பர் 15 நாங்கள் பங்கெடுத்த பொறுப்பு ஏற்றதுலேருந்து ஃபாதர் மைனா, ஃபாதர் அண்டோனி சாமி செபாஸ்டின் நிறையா முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. நான காரியங்களும் சரி, மற்ற முன்னேற்றங்களிலும் நிறையா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக மக்கள் உணர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு பியூஸ். All Christians in this parish, they love our priest. He's in charge and they know how to connect Christians and bring them together spiritual. He also understands very good development and he's all friends to us. We love him and we support him. Thank you. Okay. அவர் நம்ம முதியவர் பியூஸ் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் வந்து பங்கு சாமியாரை ரொம்ப விரும்புகிறாங்க, மதிக்கிறாங்க, ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல முன்னேற்றங்கள் கொண்டு வரதுக்கு வேண்டிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தொடர்ந்து கடவுள் பணி சிறக்க ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாரு. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. இந்த குழந்தைகள் எல்லாம் இங்கே பார்க்குறீங்களா, இவங்கெல்லாம் மாசில்லா குழந்தைகளோட குரூப்பு, ஒரு குழு. அவங்க வந்து நம்ம கோயிலில் வந்து சபையில் வந்து நிறையா ஆக்டிவாக நல்லா பணி செய்வாங்க. நிறையா பணிகள் செய்வாங்க. என்னென்ன பணி வந்து மாதாவுடைய பெருமையில் வந்து சொல்கிறது மக்களுக்கு. இந்த ஜெபமாலை மாதத்தில் வந்து மாதா சுரூபத்தை எடுத்துக்கிட்டு ஒரு அன்பியமாக போயிட்டு ஜெயிப்பாங்க ஜெபமாலை. இந்த குழந்தைங்க நீங்கள் பெரியவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து அவங்களுடைய பாதுகாவலி அவங்களோட இருந்துட்டு அவங்கள கைட் பண்ணுவாங்க கூட இருந்துக்கிட்டு. அதே மாதிரி பாத யாத்திரை அது மாதிரி போவாங்க, இல்லை சேரிட்டி அது மாதிரி மற்ற இடங்களுக்கு போயிட்டு உதவி செய்வாங்க. அப்புறம் ஜெபமாலை செஞ்சு விற்பாங்க. அவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு இன்கம். அப்புறம் இதான் அவங்களுடைய சீருடை. இது மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, ஜெபமாலை இருக்கும், அதோட கலர்ஃபுல் ஜெபமாலை இருக்கும், சீருடை இருக்கும். ரொம்ப பூசையில் வந்து அந்த இது பைபிள் ப்ரொசெஷன் இருக்குங்களா, இறைவார்த்தை வழிபாடு. அப்போ வந்து அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறம் பூசையில் நிறைய இடங்களில் அது மாதிரி டான்ஸ் ஒரு சிறப்பிப்பாங்க திருப்பலியை. அதான் அவங்களுடைய சிறப்பான பணிகள். இப்போ வந்து அவங்க ஆந்தம் பாட போகிறாங்க. அந்த அவங்களுடைய ஆந்தம் இருக்கு, அதை பாட போகிறாங்க. ஓகே ஓகே, யூ கேன் ready to sing your anthem? Yeah, right. Yeah. We are the little friends of Jesus. Let us make more friends of Jesus. We are missionary children. Come, let us follow Him, friends. We are called by Jesus like apostles. We are sent by
Really super. Wonderful singing and wonderful work you are doing. We are really very much happy to see you all. Do you know who we are? I am Father Vincent, coming from India. Do you know India? Yeah, we are coming from India. And this is Anthony. He is working in our group. We are having a satellite TV channel, separate TV channel, religious TV channel in our language. Tamil is our language, and we are going to put all these things, how the missionaries like Father is working here in Kenya, and how you are also living a good Christian life like that. So we are very much happy to see you all. Nice singing, nice group, and also you are working very nicely in church activities, making rosaries, and also during the masses, pilgrimage and everything. And we really appreciate you, and we also convey all your works and everything to our India also, Indian children also. Okay, thank you very much. Bye bye. அன்பான நேயர்களே, நேரமாயிட்டிருக்கு. நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆசையாக இருக்குது, கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது. அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.